ஐயோ, ஒன்றுங்க தெரியலையே, கண்ணு தெரியலையே, எங்கிட்டு போய் போட போறேன்னு தெரியலையே. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு போல. கீழே இறக்கி பார்ப்போம். நெட்டவழி, என்ன எங்கேயாவது திருட்டு வந்துட்டியா? என்ன ஏசியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்? ஏங்க நீங்க வாயை மூட்டி இருங்க. நான் என்ன எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏட்டி, உனக்கு இம்பிட்டு காசு எங்க இருந்து கிடச்சிச்சு? நீ திருட்டு தானே வந்திருப்ப. நீ தான் ஆள் இல்லாத இடத்துல எல்லாத்தையும் டபக்குன்னு எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துடுவியா? அந்த பழக்கம் உனக்கு இருக்குல்ல. நீ கூட நேற்று முந்தானே தந்துடல. அப்போதான் கடைக்காரு உள்ளே போய் பால் பாக்கெட் பால் நேற்று வாங்க போனேல, அப்போ 20 ரூபா வாங்கினேன். பால் பாக்கெட் வாங்க போகும்போது அப்படியே 2 முட்டாய் ஆள் இல்லை பக்கத்தில் அப்படின்னு சொல்லி அள்ளிட்டு வந்தது தானே நீங்களாம் இந்த ஏசியை தூக்கி வர மாட்டியா? ஏங்க ரொம்ப பண்ணாதீங்கங்க. நானா ஒன்றும் அப்படி இருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு? எப்படி நீ ஏசி எடுத்துட்டு வந்த? நீங்க நான் நீங்கள் கொடுத்த காசில் தாங்க வாங்கினேன். நான் கொடுத்தது 20 ரூபா. எப்படி நீ வாங்க முடியும்? ஏங்க அப்படி தாங்க. அட எப்படி? நீ வாங்கினதே 20 ரூபா பால் 15 ரூபா பால் தான் வாங்குவ. 5 ரூபாயை வச்சு என்ன பண்ணுவ நீ? எங்க எப்பயும் போய் வாங்குற கடையில் இன்னும் பால் காலியாக வச்சு இன்னும் வாங்கணும், நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே சரி எங்கேயாவது பால் வாங்குறதுக்கு நம்ம பால் குடிக்காமலே இருக்க மாட்டோம், அத்தையும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டோம்ல. அதான் அடுத்த கடைக்கு போய் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் ஏசி கடை போட்டுருந்துச்சு. ஏசி இஎம்ஐ அப்படின்னமோ ஒரு பேர் போட்டுருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஏசி கடையில் 5 ரூபா கொடுத்து இந்த 2ஐயும் வாங்கிட்டேன். எப்படி ஐடியா? முன்னாடி சொல்கிற வெறும் 5 ரூபாயாலையா? எப்படி? நீங்க அந்த ஏசி கடைக்கு பக்கத்தில் என்ன போட்டுருந்துச்சு, 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போங்க, இஎம்ஐல பாதி காசை கட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏங்க அதாங்க 5 ரூபாயை கொடுத்துட்டு இந்த 2ஐயும் தூக்கிட்டு வந்துட்டேன். சரி முட்டா இருக்கு. எப்படி இருந்தாலும் அவங்க இஎம்ஐல கட்டாம இருந்தா அந்த ஏசியை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு எதுக்கு 5 ரூபாயை போட்டு வேஸ்ட் ஆக்கணும்? நான் முட்டாள் தாங்க, உங்களுக்கு முட்டாள் தான். நான் சொல்றது தெரிஞ்சாதானே நீங்க தான் முட்டாளு. நான் சொல்றது முழுசா கேளுங்க. அப்ப 3 மாசம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள இருந்து சம்மர் டைமே முடிஞ்சிருமே, குளிர்காலம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்குவோம். நான் சொன்னது கரெக்டா போயிடுச்சு. சரியான முட்டாளும் தெரிஞ்சு வச்சு. இதுலயே முன்னாடி சொன்னா சரி அது கூட ஒத்துக்க, இதுக்கு போய் எப்படி சொல்றியாடி? அட நடுவாளி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காம நடுவாளி. நீ முன்னாடி சொன்னது கூட சரின்னு சொல்லிடலாம். சரி அதை கூட விடு. இப்போ நீ ரொம்ப முட்டாள இருக்கே. இப்போ நீ இது ஒரு தடவை பண்ணிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், இஎம்ஐலாம் அப்படி பண்ண மாட்டேன், நான் இனிமேல் எல்லாம் கரெக்டாக இருப்பேன்னு காலில் விழுந்தா கூட அவங்க தரமாட்டாங்க. இஎம்ஐ கார்டு அப்புறம் பேங்க்கில் ஏதாவது பண்ணுவாங்களே அதுவும் தரமாட்டாங்க, எதுவுமே தரமாட்டாங்க. என்ன நடுவாளி இவ்வளோ முட்டாளா இருக்கே. வயிறு வலிக்குதுக்கு. ஏங்க நான் தான் என்னோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போலையே. நீங்க பாத்ரூமுக்கு போயிட்டீங்க, அத்தை அங்கிட்டு காய் நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் சாப்பாடுக்கு நான் போய் பால் வாங்கிட்டு வரேன்னு உங்கள்கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அது நீங்கள் 1 மணி நேரமாக குளிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்குள்ளேயும் நான் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அத்தையோட எல்லாம் கார்லாம் எடுத்துட்டு போய் ஏசியாக வாங்கிட்டு முடிச்சுட்டு வந்துக்கிருக்கேன். அப்போதான் வெளியே வந்து நிற்கிறீங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் இந்த பைத்தியமாக இருக்கீங்க.